ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடும் ரொம்பவே நார்மலாக தான் போகும், பட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம என்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 10. இப்போ நம்ம ஹீரோவோட பார்ட்டி அந்த புது டஞ்சனுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. மரினா மேலே உட்காரது சரி கேர்ஃபுல்லாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். டோனாக்கு போகிறேன் ஹாப்பியாக இருக்குன்னு மரினா சொல்கிறா. புது டஞ்சனுக்கு போகிறோம், டோனால 2 வாரம் தங்க போகிறோம், எக்ஸைட்டடாக இருக்குன்னு மரினா சொல்லுவா. ஆமான்னு நானே சொல்கிறா. அந்த இடம் ஒரு ட்ரேடிங் ஹப்புங்கிறதுனால நிறைய ஆர்டிஃபேக்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரெயினும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கு. புது டஞ்சனில் நமக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மரினா பார்க்குறா. ஸோ ஃபைனலி இவங்க லோனாங்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த இடமே லைவ்லியா இருக்கேன்னு மரினா பார்த்துட்டு வர. அந்த கடை என்னதுன்னு மரினா கேட்டா 3 கண்ணு ஃப்ராக 2 வெட்டி கொடுப்பாங்க நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். ஐயேன்னு மரினா பார்த்தா சும்மா காமெடிக்கு தான் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். புதுசான ஃபுட்டு ஆர்டிஃபேக்ட்னு நிறைய இடம் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அது போக புது டஞ்சனுங்க இருக்குன்னு தெரிஞ்சதுனால நிறைய வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்திருப்பாங்க நம்ம ஹீரோ சொன்னா. வித்தியாசமா ட்ரெஸ் போட்ட ஆளுங்க போகுவோம். அவங்க எல்லாம் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியோட பவருக்கு தகுந்தபடி அவங்க ட்ரெஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டுப்பாங்க நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப நம்மளும் அதே மாதிரி போடுமா, நம்ம எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன். சரி ஓகே ட்ரை பண்றேன். அண்ட் அதுல நிறைய மேஜிக்கே இன்க்ளூட் பண்றேன். என்ன சப்போர்ட் மேஜிக்கா இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்வென்ச்சர் ஸ்கில்டுக்கு வந்துட்டோம் நானே சொல்றேன். டோனால இருக்கிற அட்வென்ச்சர் ஸ்கில்டோட மாஸ்டரை இவங்க மீட் பண்ண போறாங்க. பப்புக்கு போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றோம் நானே சொல்றா. சோ சில்க மட்டும் கூட்டிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறான். நான் தான் கில் மாஸ்டர் மணிலான்னு ஒரு லேடி தான் உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன், நாங்க க்ளோவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் பத்தின டீடைல்ஸ் தெரியுமான்னு கேட்டா பென்வுட் எங்கிட்ட அதை சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டஞ்சனை முடிஞ்சா நீங்க மேப்பிங் பண்ணி கொண்டு வரணும். உள்ள நீங்க எந்த பொருளை கண்டுபிடிச்சாலும் அது உங்களுக்கு தான் சொந்தம். பட் ஆனா அது என்ன அப்படிங்கறத இங்க வெளியே வந்து எங்கிட்ட காமிச்சிடணும். நாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிடுவோம். அண்ட் தம்பி வா அப்ரைசிங் ஐயாமல யூஸ் பண்ணாதான் கில் மாஸ்டர் சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க நம்ம ஹீரோ கேட்டா இத்தனை வயசுக்கு வாழ்ந்திருக்கல அப்படின்னு அவங்க சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். புதுசா ஒரு ஆளை மீட் பண்ணிருக்கா, அவங்க மேல சந்தேகப்படுறது சரிதான். எப்போ அந்த புது டஞ்சனுக்கு போக போறீங்கன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ செல்க பாக்குறான். டிராவல் பண்ணி டயர்டா இருக்கோம், ரெஸ்ட் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு செல்க் சொல்லவும் இப்போ புரியுது பென்வுட்டுக்கு ஏன் உன்னை பிடிச்சிருக்குன்னு. நானும் ஆனிபஸ்ல ஒரு மெம்பர் தான். உன்னோட அங்கிள் சாகாவெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட திறமையை பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் யோக் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சொல்றாங்க. அண்ட் வெளியெல்லாம் ரூம் எடுத்து தங்க வேணா, உங்களுக்கு ஆல்ரெடி இடத்த ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன செல்க் ரொம்ப நர்வஸா இருந்தியா நம்ம ஹீரோ கேட்கவும் கில் மாஸ்டர் அந்த அளவுக்குலாம் பயங்கரமா இருந்தது, பட் நீங்க காமா இருந்தீங்களேன்னு செல்க் கேட்டா நானும் நர்வஸா தான் இருந்தேன், வெளியே காமிச்சிக்கல. நமக்காக அவங்களே ரூம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, சூப்பர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பப்ல இந்த 3 பொண்ணுகிட்டயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க வேற லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. சோ மரினா டீமுக்கு எதுவும் புரியல. அவங்க பேசுறது சால்மட்டரியான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களுக்கு சரக்கு ஊத்த சொல்லி எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நானே சொல்றாங்க. பாருங்க இவங்கெல்லாம் என்னோட வைஃப், எல்லா நைட்டும் அவங்கள லவ் பண்றேன் அப்படின்னு சால்மட்டரியன்ல நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லவும் என்ன சொன்ன மாதிரி நான் கேட்டா நீங்க எல்லாரும் என்னோட ப்ரெஷியஸ் ஃபேமிலின்னு சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஆளுங்களும் அங்கிருந்து அமைதியா கிளம்பி இருக்காங்க. எல்லாரும் சுத்தி வேடிக்கை பார்த்ததுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. கொஞ்சம் விட்டா ரெயின் அவங்கள கொண்டு இருந்திருப்பான்னு மாதிரி நான் சொல்றேன். அப்ப நான் இன்னைக்கு ஒரு 3 பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் நம்ம ஹீரோவை காமெடி பண்றான். இந்த ஊரோட சட்டத்தை பொறுத்த அளவுக்கு பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்து வேலை பார்க்கணும். பட் அதே நேரத்துல இந்த இடத்தோட லாவும் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆனது. அந்த லாவை அவங்க பிரேக் பண்ணா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் ரொம்பவே சிவியரா இருக்கும். என்னோட பொருளை ஒருவேளை அவங்க எடுத்துக்கிட ட்ரை பண்ணாங்கனாலே அவங்களுக்கு சொந்தமான பொருளை கவர்மெண்ட் மொத்தமா எடுத்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நாங்கெல்லாம் உனக்கு சொந்தம் நீ சொல்லியிருந்தா எங்களை ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி நான் கேட்கறேன். சால்மட்டரியன் கொஞ்சமா தான் படிச்சேன், எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாத நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா மேட்சிங் கியர்ஸ் போடணும், அப்படி மட்டும் பண்ணா நாங்க உனக்கு தான் சொந்தம் மத்தவங்களுக்கு தெரியும்லான்னு மாதிரி நான் சொல்றேன். பார்த்து பேசுப்பா, நீ சொல்றது வித்தியாசமான அர்த்தமா தெரியுது நம்ம ஹீரோ சொன்னா. உன்னோட சால்மட்டரியன் அது ரொம்பவே மோசமா இருக்கு, நீ தப்பா தான் பேசின அப்படின்னு ரெயின் சொல்றா. அப்படியா பப்ல அந்த ஆளுங்கிட்ட அப்ப நான் என்ன சொன்னா நம்ம ஹீரோ கேட்டா சீக்ரெட் அப்படின்னு ரெயின் சிரிக்கிறா. சிங்கிங் ஃபானுங்கிற ஹோட்டல் நம்ம ஹீரோவை வரவேற்கிறாங்க. என் பேரு ஃபீனா, நான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிடுவேன்னு ஒருத்தி வர. உங்க எல்லாரையும் பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும், உங்க லைவ் ஸ்ட்ரீமிங்க பாத்திருக்கேன், நான் பெரிய ஃபேன் அப்படின்னு ஃபீனா சொல்றா. இந்த இடம் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி மத்த பொண்ணுங்க எல்லாம் பாக்குறாங்க. அட்வென்ச்சர் ஸ்கில்வே உங்க மொத்த செலவையும் ஏத்துக்கிட்டாங்க, செலவை பத்தி கவலைப்படாதீங்கன்னு ஃபீனா சொல்றா. மீல்ஸுக்குமான்னு கேட்கவும் விருப்பப்படி நிறைய சாப்பிடலாம் மிஸ் மரினா, உங்களை ஸ்ட்ரீமிங்ல நீங்க சாப்பிடும்போது பாத்திருக்கேன்னு சொல்லவும் நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ரீம் பண்ணும்போது சாப்பிடக்கூடாதுன்னு மாதிரி நான் வைக்கப்படுறேன். செகண்ட் ரூம்ல உங்களுக்கு எந்த ஃப்ளோர் வேணுமோ அந்த ரூம் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அண்ட் பப்ளிக் யாருக்கும் அந்த இடத்துல என்ட்ரி கிடையாது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மின்னோட மெயின் அட்ராக்ஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போவான். அவ கூட்டிட்டு போய் காமிச்சா டாப் கார்டனா அப்படின்னு இவங்க பார்த்தாங்க. ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கும் இருக்கு, இது உங்க ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு ஃபீனா சொல்றா. தண்ணி சூடா இருக்குன்னா அப்ப நம்ம பாடி வெந்துராதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நானேக்கு மட்டும் தான் ஹாட் ஸ்ப்ரிங்கை பத்தி தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்கிறதுனால என் கூடவே சேர்ந்து தண்ணியில இறங்குங்க, எதுவும் ஆகாதுன்னு நானே சொல்றா. உண்மையிலேயே இது சூப்பரா இருக்குன்னு பொண்ணுங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாட் ஸ்ப்ரிங் கூடவே சேர்த்து ஒரு டேஸ்டியான மீல் வேற லெவல் அப்படின்னு சொல்லி மரினா என்ஜாய் பண்றா. மிஸ் மரினா உங்களுக்கு இன்னும்
இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஃபீனா வந்து சாப்பாடு அள்ளி அள்ளி மரீனா கொடுத்துட்டு இருக்கா. ரெண்டாவது நாள் அந்த புது டஞ்சனை பத்தி இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அக்ரமேட்டிக் டார்க்னஸ்ல எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணோமா அதே மாதிரி தான் இங்கேயோ போறோம். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ளோர்ஸை கான்கஸ் பண்ணணும். 5th ஃப்ளோர் வரை ரீச் பண்றதா நம்ம கோல். அந்த ஃப்ளோரை ரீச் பண்ணியாச்சுன்னா பப்ளிக்கும் இந்த டஞ்சனை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் இது ஒரு அண்டர் வாட்டர் டஞ்சன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான மான்ஸ்டர்லாம் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அண்ட் இவங்க கூடவே சேர்த்து வேற 2 பார்ட்டிஸும் உள்ள போறதுக்கு இருக்காங்க. கிங்டம்ல இருந்து நம்ம ஹீரோ பார்ட்டி அனுப்பியிருக்காங்க. இந்த ஊரோட கில்டு இவங்க பார்ட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. மத்த 2 பார்ட்டிஸோ யார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கான்கஸ் பண்றா அப்படின்னு சொல்லி ரேஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த ரேஸ்ல கலந்துக்கிட வேணாம். நம்ம ஜாப் பொறுமையா நிதானமா அந்த டஞ்சனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரைவ்ல நம்ம எதை வரை சாதிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி நான் கேட்கறேன். அட்லீஸ்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான ஸ்டார்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வேற எதுவும் ஃப்ளோருக்கான வழி இருக்கா ஸ்டார்ஸ் இருக்காங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் நானே இந்த இடம் ஒரு லேக் ஃபால் பிளேஸ் அப்படிங்கிறதுனால காத்து டிஃப்ரெண்டா உள்ளுக்குள்ள மூவ் ஆகும். வழியை கண்டுபிடிக்கிற ஆர்டிஃபேக்ட் ஒர்க் ஆகாத நம்ம ஹீரோ சொல்றான். நான் மேனுவலா ஸ்கவுட் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷனை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் அப்படின்னு நானே சொல்றேன். ஸோ அட்வென்ச்சரஸ் கில்டும் அந்த டஞ்சனுக்கு வெளியே இருந்து இவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டென்ட்டை இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கள் லைவ் ஸ்ட்ரீமை இந்த இடத்துல உங்களால் உட்காந்து பார்க்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்டா. அகாடமி ஸ்காலர்ஸ் தான் ஒரு ஆர்டிஃபேக்ட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு கில் மாஸ்டர் சொல்றாங்க. இந்த டஞ்சன் பேர் என்னன்னு மரினா கேட்கவும் இன்னும் பேர் வைக்கல. மேபி அட்வென்ச்சரஸ் நீங்க அதுக்கு பேர் வைக்கல அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லுவாங்க. பேர் வைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஹானர் தான் அப்படின்னு மற்றவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த நியூ டஞ்சனுக்குள்ள என்ட்ராக போறான் அப்படிங்கிறதுனால லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவும் கேமரால தெரிய போறோம் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குமான்னு பாத்துக்கிறாங்க. ஹலோ எவ்ரிவன், க்ளோவர் திரும்பவும் வந்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்லவும் இவங்க வீடியோக்கு தான் 1 மாசமா நான் காத்துட்டு இருந்து மக்கள் பாக்குறாங்க. 1 வருஷம் கழிச்சு புதுசா ஒரு டஞ்சனை டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள தான் நாங்க போக போறோம் அப்படின்னு லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போக ரெடி ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த புது டஞ்சன் கிரியேட் ஆன காரணத்தினால தான் அக்ரோமேட்டிக் டார்க்னஸ்ல இருந்து மற்ற எல்லா டஞ்சன்ஸ்லயும் சில டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த புது டஞ்சன் கிரியேட் ஆனதுக்கும் மற்ற டஞ்சன்ஸ்ல ப்ராப்ளம் வந்ததுக்கும் சம்மந்தம் இருக்கா, என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.